வணக்கம் மக்களே. இன்னைக்கு 4வது டவுட்டோட வந்திருக்கேன். விஜய் சார் நெறைய வாட்டி இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அந்த திமுக பார்த்தீங்கன்னா, பரம்பரை ஆட்சி செய்றாங்க. பரம்பரை ஆட்சின்னு சொல்லிட்டு நெறைய வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்ப விஜய் சார் கம்பேர் பண்ணி பார்த்தா, அவரும் அதே மாரி தானே வந்திருக்காரு. அவங்க அப்பா, அவங்க ரிலேஷன்ல மூவிஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணதால தானே இவரு வந்திருக்காரு. அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணதால தானே விஜய் சாருக்கு நெறைய ஹிட் மூவிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ, விஜய் சாருக்கு ஒரு ரூலா, இவங்களுக்கு ஒரு ரூலான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஏன்னா, விஜய் சார் பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, நெறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 1980லேருந்து அவர் இளைஞரணி தலைவராகவும், செயலாளராகவும் நெறைய வாட்டி ஜெயிலுக்கு போயி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கூட சுத்திட்டு, இப்போ கடைசில இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு. பட் விஜய் சார் என்ன நெனச்சிட்டு இருக்காருன்னா, மூவியும் பொலிட்டிக்கலும் ஒண்ணுன்னு நெனச்சிட்டு இருக்காரு. சும்மா மூவிலேருந்து வந்தோமா, ஓகே 4 வார்த்தை நம்ம ட்ரிகர் பண்ணி பேசுனோமா, ஓகே ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காரு போல. ஏன்னா, அவரோட பேச்சுல அப்படிதான் இருக்கு. ஏன்னா, இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ட்ரிகர் தான் பண்ணிட்டு இருக்காரு ஃபேன்ஸ தவிர, மத்தபடி அந்த கட்சியோட கொள்கை எதுவுமே சொல்றதில்ல. ஆக்சுவலி விஜய் சாருக்கு தெரியல போல மூவியும் பாலிடிக்ஸ் வேறன்னு. ஆக்சுவலி உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சாருக்கும் சரி, அவங்க கூட இருக்கிற ஃபேன்ஸுக்கும் சரி, யாருக்குமே பொலிட்டிக்கல் ரீதியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நாளைக்கு யாரை கொண்டு போய் எம்எல்ஏ நிக்க போறாங்க, அவங்கள நம்பி எப்படி ஜனங்க ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவரு யோசிக்கல போல. ஏன்னா ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. எனிவே மக்களே, இதுதான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் டவுட். இதுக்கு யாராவது ஆன்சர் வச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டவுட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.